பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன் ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றாகிலும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளையே, பேதுரு இரவு முழுவதும் அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரே ஒரு மீனும் அவனால பிடிக்க முடியவில்லை. பேதுருவுக்கு அனுபவசாலி மீன் பிடிக்கிறதுல. ஆனாலும் அனுபவம் இருந்தாலும் அவனால மீன்கள் பிடிக்க முடியவில்லை. எதுக்கென்றால் மனுஷனுடைய பிரயாசம், அனுபவத்தை இருந்தாலும் மனுஷனுடைய பிரயாசத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாது. அனுபவத்தினால நம்ம எதுவுமே ஜெயிக்க முடியாது. அனுபவத்தினால எதுவுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, இரவு முழுவதும் நம்ம பிரயாசப்பட்டோம், ஒரே ஒரு மீனும் பிடிக்க முடியவில்லை என்று சொல்லும் போது, ஐயரே, உங்களுடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறோம் என்று சொன்ன உடனே ஆண்டவரோட வார்த்தைகளுக்கு அந்த விசுவாசித்து ஆண்டவர் வார்த்தை கீழ்பட்டு அவன் வலைய போடுகிறான். அவன் ஆசீர்வாதத்தை அவன் பார்த்தான். ஏன்னா ஆண்டவரோட வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, ஆண்டவரோட வார்த்தைகளுக்கு உண்மையாக யார் செவி கொடுக்கிறார்களோ, அவங்க குடும்பங்கள்ல ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த நாளிலே பேதுரு அந்த நேரத்துல அவனுடைய உள்ளம் எவ்வளவு துக்கமா இருந்திருக்கும். தன் குடும்பத்துக்காக உழைக்க வந்தவன், தன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டவன், அந்த இரவெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான். ஐயோ, இன்னைக்கு ஒரே ஒரு மீன் இல்லையே, இது வித்துதான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், இதை வித்துதான் நான் குடும்பத்தை நான் நடத்தணும் என்று அந்த இரவெல்லாம் அவனுடைய துக்கம், அவனுடைய அங்கலாய்ப்பு எப்படி இருந்திருக்க கூடும் யோசித்து பாருங்க. ஆனா கரெக்டான நேரத்துல இயேசு கிறிஸ்து வந்து அவனுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரயாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறீங்க, பிரயாசத்தோடு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என் வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாக நடக்க மாட்டு கொண்டிருக்கிறது, எல்லாமே ஃபெயிலராக கொண்டிருக்கிறது என்று கவலையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்ம கீழ்பட்டால் கண்ணால நம்மளுடைய வாழ்க்கையில செய்யற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். பேதுருக்கு செஞ்ச தேவன் இன்னுக்கும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.